ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா. அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம். அத்தியாயம் 174. சேவைக்கான பரிசு. மார்வாடி இளைஞன் ஒருவன் ஸ்ரீ சுவாமி சமர்த்தருக்கு 3 ஆண்டுகள் தொடர்ந்து சேவைகள் செய்து கொண்டிருந்தான். அவனுடைய பெற்றோர்கள் மற்றும் சொந்த பந்தங்கள் பலரும் அவனை மீண்டும் வீட்டுக்கு வருமாறு அழைத்து பல கடிதங்கள் போட்டும் அவன் ஸ்ரீ சுவாமியை விட்டு வருவதாக இல்லை. 3 வருடங்களுக்கு பிறகு அவனுடைய தந்தையும் மாமாவும் அவனை அழைத்து செல்வதற்காக அக்கல்கோட் வந்தனர். ஒரு நாள் அவர்கள் இருவரும் சோழப்பாவை சந்தித்து தங்கள் வீட்டு பிள்ளையை வீட்டுக்கு அனுப்ப ஸ்ரீ சுவாமிகள் ஆணையிட வேண்டும், அதை அவரிடம் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொண்டனர். மகராஜ் மார்வாடி தன் மகனை வீட்டுக்கு அழைத்து செல்ல அனுமதி கேட்கிறார். உங்கள் விருப்பத்தை தெரிவியுங்கள் என்று சோழப்பா கேட்டுக்கொண்டார். மகராஜ் அந்த மார்வாடி இளைஞனை பார்த்து, உன் வீட்டுக்கு செல், பிறகு இங்கு வரலாம் என்று கூறினார். அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் ஸ்ரீ சுவாமியை வணங்கிவிட்டு நெய்வேத்தியம் படைத்தனர். பின்னர் ஊருக்கு கிளம்புவதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டு ஸ்ரீ சுவாமியை தரிசனம் செய்யலாம் என்று வந்தபோது அவர் தலித் குடியிருப்பில் இருந்தார். அங்கு சென்று அவர் பாதங்களில் விழுந்து வணங்கிவிட்டு, சுவாமி, நாங்கள் எங்கள் பிரதேசத்திற்கு கிளம்புகிறோம் என்றனர். அந்த இளைஞனோ மீண்டும் மீண்டும் நமஸ்கரித்துவிட்டு, நான் இந்த பாதங்களை விட்டு பிரிந்து செல்கிறேன். அன்பு கூர்ந்து உங்கள் பாதங்களின் தரிசனத்தை எனக்கு அவ்வப்போது அளிக்க வேண்டும். எனக்கு பிரசாதம் அளியுங்கள் சுவாமி என்று பிரிய மனம் இல்லாமல் வேண்டிக் கொண்டான். உடனே ஸ்ரீ சுவாமி, இங்கு கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் நடக்கவில்லை. உனக்கு பிரசாதம் வேண்டுமென்றால் அங்கு குவிந்து கிடக்கும் எலும்பு துண்டுகளில் 4 எடுத்துக்கொள் என்று கூறினார். மார்வாடி இளைஞன் மிகுந்த பயத்துடன் 4 எலும்பு துண்டுகளை எடுத்து ஒரு துணியில் முடிந்து கொண்டு தன் வீட்டுக்கு சென்றடைந்தான். அதை அப்படியே வைத்துவிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தபோது அந்த துணியின் எடை அதிகரித்திருந்தது. பிரித்து பார்த்தபோது 5 கிலோ எடையுள்ள தங்க கட்டிகள் இருந்தன. 3 வருடங்கள் சேவைகள் செய்ததற்கான வெகுமதி அந்த இளைஞனுக்கு கிடைத்துவிட்டது. மீண்டும் அந்த இளைஞன் ஸ்ரீ சுவாமியை தரிசனம் செய்வதற்காக அக்கல்கோட் வந்தான். அவன் ஸ்ரீ சுவாமிக்கு முன்னால் 10 தோளாக்கள் தங்கத்தை வைத்துவிட்டு சாஸ்தாங்கமாக நமஸ்கரித்துவிட்டு நடந்த அனைத்து நிகழ்ச்சிகளையும் சேவகர்கள் அனைவரிடமும் தெரிவித்தான். பின்னர் ஸ்ரீ சுவாமிக்கு சேவைகள் செய்வதையே முழு நேர வேலையாக ஆக்கிக் கொண்டான். சொர்ணமயமான ஸ்ரீ சுவாமிகளுடன் இருந்து அவருக்கு சேவைகள் செய்வதை காட்டிலும் மற்ற அனைத்தும் அற்பமே என்பதை அந்த இளைஞன் நன்கு அறிந்திருந்தான். ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜ் கி ஜெய்.